புதிய தலைமுறையின் விரைவு செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கவிருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். கனிம மணல் கொள்ளையை தடுக்க அனைத்து மாநில முதலமைச்சர்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஜெயந்த் நடராஜன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக மாநில அரசுகளுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் முறையான ஆவணங்கள் இல்லாமல் மணல் ஏற்றி வந்த 8 லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. எட்டயபுரம் சாலையில் வருவாய்த்துறையினர் மேற்கொண்ட திடீர் ஆய்வின் போது இந்த லாரிகள் பிடிபட்டன. இவை விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட குவாரிகளிலிருந்து மணல் ஏற்றி வந்தது தெரியவந்துள்ளது. பின்னர் இந்த லாரிகள் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டன. இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் 4வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மீனவர்களின் படகுகளையும் விடுவிக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய அமைச்சர்கள் மற்றும் இலங்கை தூதரக அதிகாரியை சந்தித்து பேசியும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்காததால் போராட்டத்தை தீவிரப்படுத்த மீனவர்கள் திட்டமிட்டுள்ளனர். சேலம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த லாரி மேம்பாலத்தின் தடுப்பு சுவரை இடித்து தண்டவாளத்தின் மீது விழுந்து விபத்துக்குள்ளானது. சேலத்திலிருந்து ஓமலூர் சென்ற லாரி கருப்பூர் மேம்பாலத்தை கடக்க முயன்ற போது இந்த விபத்து நேரிட்டது. 3 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் ரயில்வே மீட்பு படையினரால் லாரி அப்புறப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து நிறுத்தப்பட்டிருந்த ரயில் போக்குவரத்து சீரடைந்தது. பெரம்பலூர் அருகே வனத்துறையினரால் பிடிக்கப்பட்ட சிறுத்தை புலிக்கு மயக்க மருந்து கொடுக்க சிறப்பு மருத்துவர் இன்று பெரம்பலூர் வருவதாக அரசு கால்நடை மருத்துவர் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் சிறுத்தை புலிக்கு பரிசோதனை அளிக்கப்பட்டு சத்தியமங்கலம் வனப்பகுதிக்கு கொண்டு செல்லப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் கற்பகநாதர் குளத்தில் உப்புநீர் அதிகரித்துள்ளதால் 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் மேற்கொள்ளப்படும் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இப்பகுதியில் உள்ள வளவனாறு தூர்வாரப்படாததே இதற்கு காரணம் என்பதால் அதனை சுத்திகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் சீர்காழி அருகே வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். 24 பேர் காயமடைந்தனர். திருச்செங்கோட்டை சேர்ந்த இசைக்குழுவினர் வேளாங்கண்ணியில் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு வேனில் திரும்பிக் கொண்டிருந்த போது எருக்கூர் அருகே வேனின் பின்புற டயர் திடீரென வெடித்ததால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் முக்கிய இடங்களில் ரகசிய கண்காணிப்பு கேமரா மூலம் கண்காணிக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. குற்ற செயல்களை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக பரமக்குடி பேருந்து நிலையம், தேசிய நெடுஞ்சாலை, 5 மணி சாலை, நகைக்கடை பஜார் உள்ளிட்ட 9 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. கிருஷ்ணகிரி அருகே உள்ள சின்ன மணவரானப்பள்ளி கிராமத்தில் டிரான்ஸ்பார்மர் பழுதானதால் 1 வாரமாக கிராம மக்கள் இருளில் தவிக்கின்றனர். டிரான்ஸ்பார்மர் பழுதடைந்து 1 வாரமாகியும் மின்வாரிய ஊழியர்கள் அதனை சரி செய்யாததால் தங்களது அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த கிராம மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி வயதான தம்பதிகள் பலியாகினர். முதுகுடி கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி முத்தையா தமது மனைவி சண்முகத்தாயுடன் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது கோதை நாச்சியார்புரம் அருகே விபத்தில் சிக்கினார். இதில் சம்பவ இடத்திலேயே இருவரும் பலியாகினர். இதுவரை தமிழக நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய அளவிலான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு உயிரிழந்தது தொடர்பான வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 17 வயது சிறுவனுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து டெல்லி சிறார் நீதிமன்ற வாரியம் அண்மையில் தீர்ப்பளித்தது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட எஞ்சிய 4 பேருக்கு டெல்லி சாஹிப் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லி மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு உயிரிழந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்படுவதையொட்டி திகார் சிறையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முக்கிய குற்றவாளிகள் 4 பேர் இந்த சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகர் மாவட்டத்தில் இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட கலவரத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 33ஆக அதிகரித்துள்ளது. கலவரத்தால் பாதிக்கப்பட்ட பகுதி முழுவதும் காவல்துறையினருடன் துணை ராணுவத்தினரும் குவிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக நீதி விசாரணை நடத்த உத்தரப்பிரதேச அரசு உத்தரவிட்டுள்ளது. பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்ட சாமியார் அசராமிற்கு மருத்துவ குழுவினர் முழுமையான பரிசோதனை நடத்தினர். இது தொடர்பான அறிக்கை ஜோத்பூர் நீதிமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் அசராமின் உடல்நிலை குறித்து நீதிமன்றம் முடிவு செய்ய இருப்பதாக தெரிகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் பெரோஸ்பாத்தில் கல்வீச்சில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தி கலைத்தனர். பெரோசாபாத்தில் 15 வயது சிறுமி பேருந்து மோதி இறந்தார். இதனால் ஆத்திரமடைந்த சிறுமியின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் பேருந்துக்கு தீ வைத்தனர். இதனையடுத்து காவல்துறையினர் வன்முறையில் ஈடுபட்டவர்களை கட்டுப்படுத்த முயன்ற போது மோதல் ஏற்பட்டது.
லஷ்கர்-இ தொய்பா தீவிரவாத அமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மன்சூர் அலியாஸ் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா மாவட்ட பகுதியில் ராணுவமும் காவல்துறையும் இணைந்து நடத்திய தேடுதல் வேட்டையின் போது அவர் சிக்கினார். அலியாஸிடமிருந்து துப்பாக்கி, கையெறி குண்டுகள் உள்ளிட்ட ஆயுதங்களும் 4 செல்போன்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. தெலுங்கானா மாநிலம் அமைப்பதற்கு எதிராக ஆந்திராவில் பல்வேறு இடங்களில் இஸ்லாமியர்கள் பேரணி நடத்தினர். ஒருங்கிணைந்த ஆந்திராவை வலியுறுத்தி விசாகப்பட்டினம், குஜ்வாகா உள்ளிட்ட நகரங்களில் தர்ணா போராட்டமும் நடைபெற்றது. சமயுகேந்திரா என்ற பெயரில் நடைபெற்ற இந்த பேரணியில் பங்கேற்றவர்கள் ஆந்திராவை 2ஆக பிரிக்கும் காங்கிரசின் முடிவுக்கு எதிராக முழக்கமிட்டனர். எல்லைப் பகுதியில் பதற்றம் நிலவி வரும் சூழலிலும் இந்தியாவின் பூஞ்ச் பகுதியிலிருந்து பாகிஸ்தானின் ராவல்கோட் பகுதிக்கு வழக்கம் போல் பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. இதில் இருநாட்டு பயணிகளும் எப்போதும் போல் சென்று வருகின்றனர். தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை பேண இரு நாடுகளும் முயற்சிக்க வேண்டும் என பயணிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஜம்மு காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் மீண்டும் அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஜம்மு மாவட்டம் கெஜ்ரியால் மற்றும் லகிகன் பகுதிகளில் இவ்வாறு பாகிஸ்தான் ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதனை அடுத்து இந்திய ராணுவம் உரிய பதிலடி கொடுத்ததாக பாதுகாப்புத்துறை செயலாளர் SN ஆச்சாரியா தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதாவின் பிரதமர் வேட்பாளர் பற்றி ஆலோசிக்கவில்லை என அக்கட்சியில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் RSS அறிவித்துள்ளது. பிரதமர் வேட்பாளராக யாரை நிறுத்துவது என்பது குறித்து விவாதிக்கும் திட்டம் இல்லாததால் இக்கூட்டத்தில் அது பற்றி விவாதிக்கப்படவில்லை என்றும் RSS அமைப்பின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான மோகன் வைத்யா கூறியுள்ளார்.